ஹாய் ஆல், வெல்கம் டு அண்டமான் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. மீன் பொரிச்ச எண்ணெயில் கடுகு, சோம்பு, வெந்தயம் தாளிச்சிட்டு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தக்காளியை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பின்ன அதில் அரிஞ்சு வச்ச முருங்கைக்காவை போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாய் பொடி மற்றும் நம்ம குழம்பு பொடியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுடைய இந்த கலவை நல்லா வதங்கி வரையில் நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்க அந்த மசாலா பொருளை அரைச்சி அம்மியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் போட்டு வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம கொஞ்சம் புளித்தண்ணியையும் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மூட்டி வச்ச குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதித்த உடனே நம்ம குழம்புல நம்ம இப்போ மீன் துண்டுகளை சேர்க்கலாம். நம்ம மீன் துண்டுகளை முழுசாக வேக விடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தவுடன் அதில் நம்ம நறுக்கி வச்ச மாங்காய் துண்டையும் சேர்க்கலாம். சேர்த்து அதையும் கொதிக்க விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோன்னா நம்ம மீன், முருங்கைக்காய், நம்ம போட்ட மாங்காய் துண்டுகள் எல்லாமே வெந்து வந்துடும். இந்த குழம்புக்கு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதில் நம்ம 1/4 மூடி தேங்காய், 5 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அம்மியில் மையாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்புல நம்ம சேர்த்த மீன், மாங்காய், முருங்கைக்காய், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல தளன்னு கொதித்து வீடே வாசமாக இருக்குது. இந்த மீன் குழம்பை நீங்கள் கோதுமை மாவு களி கிண்டி அதோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் இட்லி, தோசை, இடியாப்பம் இது கூட வேணாலும் சாப்பிடலாம்.